ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் லிப்டிக்கு எப்படி செய்யணும்னு போட போகிறேன். இதில் இந்த சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதில் மிக்சி ஜாரில் போட்டு அரிசி எடுத்துக்கிட்டு வர போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நம்ம எடுத்துன்னு வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரிசி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வெடிகட்டி எடுத்துக்கணும். இதை ஜார்லேருந்து நம்ம மாற்றி வெடிகட்டின்னு இருக்கோம். இது பாருங்கள், சாறு நல்லா வருது பாருங்கள். இதில் எந்த தண்ணியும் நம்ம கலக்கலை. இதில் அப்படியே நம்ம சக்கை பிழிஞ்சி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம பானாவில் ஊற்றி இதை காசணும்னா நம்ம எந்த இதுவுமே கலக்கலை. நம்ம ஒரிஜினல் பீட்ரூட் மட்டும்தான் இதில் கொஞ்சம் காசி நல்லா வெடிகட்டணும். இதை நல்லா திப்பி இவ்வளோ திப்பி இருக்குது. நான் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த திப்பி எடுத்துட்டு இவ்வளோ துண்டு ஆச்சு எனக்கு. இதை எடுத்து நான் இப்போ பானால் வச்சு இப்போ நம்ம காச போகிறோம். அடுப்பத்தை வச்சுட்டு நாங்கள் பானால் வச்சுட்டு அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். சிம்மிலே இருந்தது. இப்போ திருப்பி நான் வெடிக்கட்ட போகிறேன். ரெண்டாவது வெடிக்கட்டு திருப்பி அது லைட்டாக திப்பி இருந்தது. அதை எடுத்துடுறேன் நான். இதை அப்படியே சிம்மிலே நம்ம காசணும். சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். நம்ம கைவிடாமல் கலாரிக்கினே இருக்கணும். நம்ம கைவிடாத கலாரிக்கினே இருந்தால் தான் அடிப்பிடிக்காது. இதில் இது பாருங்கள், எவ்வளோ துண்டு இருந்தது, எவ்வளோ கொஞ்சோண்டு ஆயிருக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு ஆனோடனே இதில் கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம பீசரில் 15 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம். நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இது நானே எடுத்த நெய் வீட்டில் இது கலந்து 15 நிமிஷம் பீசரில் வச்சிட வேண்டியதான். இதை நம்ம உதடுக்கு போட்டுக்கிட்ட லிப்டிக்கு தயார். நெய் லிப்டிக்கு தயார். நான் இன்னொரு வாட்டி வீடியோ போடுறோம். நெய் எப்படி எடுக்கிறதுன்னு நான் இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ இதை நம்ம 15 நிமிஷம் பீசரில் வச்சுருந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நான் பீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், கட்டியாக எடுத்து இப்போ நான் இதிலேருந்து எடுத்து கையில் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலரு கூட வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளே சுத்தமான லிப்டிக் செஞ்சுதான் அழகாக இருக்குது பாருங்கள்.